looking for the non-technical jobs, this video is definitely helpful for you. So இப்போ வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு நான் டெக்னிக்கல் ஜாப் கிடைச்சிருக்கு. அது வந்து எப்படி அதோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஏன் வந்து ரெஃப்யூஸ் பண்ண, இது எல்லாமே உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நான் டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மோஸ்ட்டாக வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் வச்சு தான் இங்கே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஐம் ஓகே இன் மை கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் ஓரளவுக்கு பேசுவோம், இதனால நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்னோட திங் வந்து I want to go the technical job, but for a while I looking for the non-technical job for some internship for a financial purpose. அதுக்காக தான் நான் வந்து லுக் பண்ணேன். நான் வந்து அப்ளை பண்ண முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து பெங்களூரில் ஒரு கம்பெனி வந்து இன்டர்வியூ இருந்தது. ஆனால் ஆன்லைனில் தான் வந்து இமெயில் அனுப்பிந்து இந்த மாதிரி 2 ரவுண்ட்ஸ் இருக்கும், ஹெச்ஆர் ரவுண்ட்ஸ் ஒன்று, அப்புறம் ஜிடி குரூப் டிஸ்கஷன் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போயிட்டு உட்காந்தா ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரே ஒரு ஹெச்ஆர் மட்டும் இருக்காங்க, மீதியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வீடியோ ஆன் பண்ணிட்டு அவங்க பேசிக்காக வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டாங்க. அதாவது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். நான் வந்து என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணேன்னா பிஸ்னஸ் அசோசியேட் அப்படின்றதுக்கு நான் வந்து பண்ணினேன். அந்த ரோலுக்கு தேவையானது வந்து அதாவது அவங்க சொல்லியிருந்தது என்னென்னா, இந்த மாதிரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க, ஒரு 20 ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கலை, நிறைய பேர்த்திட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டிமோட்டிவேட்டட் ஆயிடுவீங்க, நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த ஹேண்டில் பண்ணுவீங்க உங்களை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் வந்து என்னோட ஷெட்யூலை ரீஷெட்யூல் பண்ணுவேன், அப்புறம் ஐ கெட் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ். ஸோ ஐ டூ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஐ டூ பெட்டர் பை யூஸிங் த ரெக்வயர்மெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். இன்னொரு திங் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்தேன். அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து ஒரு திங் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து டிமோட்டிவேட்டடாக ஆக மாட்டேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. வந்து செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் எது வந்து விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் நான் டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு கேட்டிருந்தது. நான் வந்து அப்சல்யூட்லி த கம்யூனிகேஷன் இஸ் அ வெரி குட் திங் ஃபார் அ நான் டெக்னிக்கல் ஜாப் பிகாஸ் த திங் வேர் வென் வி செல் அவர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் we want to give correct explanation to the customer or client who buy our product or service. இந்த மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா even the product is not good, our communication is better, no, that is a possible to buy our product or service. ஸோ நான் இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அவங்க வந்து நிறைய பேர் வேறு விதமாக சொல்லியிருந்தாங்க. இவ்வளோதான் அவங்க வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. பேசிக்காகவே கொஷின் முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லியிருந்தாங்க. அந்த பொசிஷனுக்கு என்ன ரோல் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிலல, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆஃப் நான் டெக்னிக்கல்து. அவங்க வந்து சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டாக நீங்கள் வந்து ஒரு சர்வீஸை வந்து செல் பண்ணணும், அதாவது கோர்ஸ். அவங்களோட கோர்ஸை வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செல் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ரோலே. நான் நினச்சோன்னா மண்டையை கழுவுறது இல்லை, நான் வந்து விளையாட்டு சொல்ல, இது இஸ் ஆல்சோ குட் ஜாப். ஆனால் நான் எனக்கு வந்து தோன்றது வந்து மண்டையை கழுவுற ஜாப் போல் அப்படின்னு என்னோட லாங்குவேஜில் அப்படின்னு நினச்சி சிரிச்சிட்டேன். அந்த எல்லோரும் வீடியோ ஆன் பண்ணுறாங்க, நான் ஒரு சிரிச்சிட்டு அந்த அம்மா வர என்னை பார்த்துருச்சு போல். அப்புறம் வந்து நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு உங்களோட கோர்ஸை வந்து நீங்கள் செல் பண்ணணும், ஒரு 15 days ட்ரைனிங் தருவோம், அப்புறமேட்டு வந்து ஒரு 20K சேலரி அப்படின்னு சொல்லி, அப்புறம் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் வரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கட் பண்ணிட்டோம். எனக்கு ஒரு 7-8 நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு மெசேஜ் வந்து, திவ்யா யூ ஆர் அஃபிஷியலி கன்ஃபார்ம்டு ஆஸ் அ பிஸ்னஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து. ஸோ நான் டெக்னிக்கலுக்கு எனக்கு வந்தோடனே சூப்பரா நம்ம செலக்ட் ஆகிட்டோம். நான் வந்து பட் ஐ ரெஃப்யூஸ் டு டூ தட் ஜாப் பிகாஸ் நான் வந்து ஏன் அந்த ஜாப் வந்து எடுக்கலை அப்படின்னா, ஏன்னா வந்து we don't even know what their course structure and how they are teach and is this good for the students. நம்ம இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் நம்ம அதை வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான், because I don't want to one of the reason to spoil their money and spoil them. Most of the students are seeking a job and looking for the course, good course, in which company they are provide a good course in the good way. இந்த மாதிரி தேடிட்டு இருக்கப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்மளோட கம்யூனிகேஷனை வச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து I am not saying that the course selling, the product selling without knowing the structure of their formula is a wrong thing. நான் வந்து அப்படி சொல்லலை. For me, until now, I faced many scams and frauds. So that's why I'm not sure about the join that job. ஆனால் எனக்கு வந்து நாட்டிங்கல் சும்மா நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அதை வந்து உங்ககிட்ட சொல்லணுன்னு இருந்தேன். இதான் வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ
before you choosing this kind of job, ப்ளீஸ் மேக் ஷோர். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஜாப் எனக்கு வந்து எப்படி கிடச்சிது தெரியுமா? நான் வந்து லிங்க்டின்ல வந்து நிறையா ஃபஸ்ட்டு இந்த ஃபினான்ஷியலாக வந்து எனக்கு இப்போ ஏதோ ஒன்று இல்லை, அதுக்காக நான் வந்து சரி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெக்னிக்கல் ஜாப் பார்த்துட்டே இருந்தப்போ லிங்க்டின்ல தான் நான் மோஸ்ட்டாக வந்து பண்ணேன். லிங்க்டின்ல தான் நான் வந்து இந்த நான் டெக்னிக்கல் ஜாப் பிஸ்னஸ் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு நான் வந்து அப்ளை பண்ணி இப்படி முடிஞ்சது. If I'm in the company like role of teacher or advisor, some other things, I'm definitely I sell the course because I know the structure of the course, the placement works and how the course will work. But I'm not done because நான் வந்து அது பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து வெறும் அந்த கோர்ஸ் தான் செல் பண்ணுறேன் அப்படின்னால எனக்கு அது வந்து எப்படி வந்து அது வேலை செய்யுது அப்படின்றது எனக்கு தெரியாதனால நான் அது வந்து வேணாம்னு சொல்லிட்டு அது இப்போ கோர்ஸ் செல் பண்ணுறது, ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது வித்தவுட் நோயிங் தேர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னால தப்புன்னு கேட்டால் அப்படி கிடையாது. பிகாஸ் ஐ எம் ஃபேஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அன்டில் நவ். அதனால் வந்து ஐ எம் நாட் ஷுர் எனக்கு இது ஒர்க் ஆகாது. அதனால வந்து நான் இப்படி இருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாட்டிக்கு போகணும் அப்படின்னா ப்ளீஸ் மேக் ஷோர் டு நோ மோர் நாலேஜ் அபவுட் த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பையோ நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி ஒரு கிளைண்ட்க்கு இந்த மாதிரி யாருமே உங்கள்கிட்ட வந்து சொல்லலை, எந்த கோர்ஸ் இந்த மாதிரி சொல்ல, ஜஸ்ட் கோர்ஸ் நேம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அது பண்ண வேண்டாம். மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். இட்ஸ் லைக் மீ. தேங்க்யூ. ஒளிமயமான எதிர்கால